ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோன்னா, தீபாவளி அன்னைக்கு சாயங்காலமாக எடுத்த வீடியோஸ் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். காலையிலேருந்து கொஞ்சம் மழை, கரண்ட் இல்லாமல் இருந்து ரொம்ப வந்து தீபாவளி மாரி இல்லைங்க, ரொம்ப போர் அடிச்சிச்சு. காலையில் செஞ்ச சாப்பாடு இந்த பலகாரம் இருந்ததெல்லாம் மிச்சம் மீதி இருந்தது மதியம் வச்சு சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்தேன்னா நல்லா தூங்கிட்டேன். மதியம் ஒரு 3-4 மணி போல் கோயில் போகலாம், போயிட்டு வந்து ஈவினிங்காக வந்து பட்டாசுலாம் வெடிக்கலான்னு வந்து சொல்லியிருந்தாங்க. தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏஞ்சி கிளம்புறதுக்கு கொஞ்சம் அலுப்பாக இருந்தது. அதனால் இன்றைக்கி கோயிலுக்கு கூட போகிறதுக்கு முடியல. ஒரு 5:30 மணி போல் ரெடி ஆகிட்டு கீழே பட்டாசு வெடிக்கிறதா வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இருட்டாயிடும், மழை வர மாதிரியே வந்து இருந்தது. சரி, மழை வர்றதுக்கு முன்னாடி நம்ம போய் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு வந்து கீழே தான் வந்து போனோம். இப்போ நான் போட்டிருக்கிற சுடிதார் வந்து ரெடிமேடுங்க. மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். இது தீபாவளிக்குன்னு வந்து வாங்கலை, ரஃப் யூஸ்க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். சரி, இன்றைக்கி வந்து தீபாவளி என்னமோ புதுசாக வந்து போட்டுக்கலாமேன்ட்டு வந்து போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். சாதனப்பா வந்து பார்த்துட்டு இது என்னமோ பாம்பு தோல் மாரி இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. ரெடி ஆகிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கீழே பட்டாசு வெடிக்கிறதுக்கு தான் வந்தோம். பட்டாசுலாம் வெடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு சமையல் வர வந்து பண்ணணுங்க. தக்காளி பிரியாணி தான் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா காலையில் மதியம் 2 வேளையுமே டிஃபனாகவே இருந்ததுனால சரி நான் நைட்டு சீக்கிரமாக வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு நேரத்தோட படுக்கலான்ட்டு வந்து இருக்கிறோம். இந்த விலாகில் இந்த பட்டாசு வெடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து வெட்டிங் டே அன்றைக்கி எடுத்து சும்மா 1-2 கிளிப் மட்டும் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வருஷம் கல்யாண நாள் வந்து தீபாவளிக்கு அடுத்த நாளே வந்திருந்தது. நிறைய சிஸ்டர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. 15வது வருஷம் வந்து முடிஞ்சு 16வது வருஷம் ஆரம்பிக்குது. 2010 வந்து கல்யாணம் ஆச்சுங்க. அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வந்து கல்யாணம் ஆகி வந்து ஒரே வாரத்தில் எங்களுக்கு தலை தீபாவளி வந்திருந்தது. எப்போதுமே எங்கள் வீட்டிலலாம் இந்த தீபாவளியில் இந்த நான்வெஜ் வந்து செய்ய மாட்டோம். எங்களுக்கு தலை தீபாவளி மாப்பிள்ளை வந்திருக்காங்கங்கிறனால அன்றைக்கி வந்து முதல்ல தீபாவளி அதுவும் எங்கள் வீட்டில் இட்லிலாம் சுட்டு கறி குழம்புலாம் வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. கடவுள் ஆசீர்வாதத்தில் இந்த 15 வருஷம் எங்களுடைய கல்யாண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா சிறப்பாக வந்து போயிட்டுருக்குது. கடவுளுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். இந்த வருஷம் கல்யாண நாளுக்கு வந்து வெளியிலலாம் போகலான்னு சொல்லிட்டு நிறைய பிளானில் இருந்தாங்க. இந்த மழை வந்து எல்லாமே வந்து சொதப்பி விட்டுடுச்சு. எங்கேயுமே வந்து போலங்க. அன்றைக்கெலாம் வந்து மழை தாங்க பெஞ்சிட்டு இருந்தது. வீட்டிலே தான் வந்து இருந்தோம். அன்றைக்கி ஸ்பெஷலாக எதுவும் செஞ்சு கூட சாப்பிட்றதுக்கு முடியல. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வர அன்றைக்கி நான்வெஜ் வந்து நான் சாப்பிட மாட்டேன். வெறும் பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சு துவையில் அரைச்சிருந்தேன், அவ்வளோதாங்க. கரண்ட்டும் வேறு விட்டு விட்டு போயிட்டு வந்தது. தீபாவளி எப்படி போச்சு அதேமாரி தாங்க அடுத்த நாள் கல்யாண நாள் பகல் பொழுதும் அப்படி தான் போச்சு. கல்யாண நாள் மாரி வந்து தெரியல, எங்கேயும் வெளியில் போகிறதுக்கும் முடியல. பிளான் எல்லாமே வந்து சொதப்பிடுச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தாங்க இருந்தது, வெளியில் கிளம்ப முடியல. தீபாவளி அன்றைக்கி கோயிலுக்கு போகிறதுக்கு முடியல. சரி, கல்யாண நாளுக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் வந்து திருப்பூர் முருகன் கோயிலுக்கு தாங்க வந்து போயிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு. மழை டைமில் அந்தளவுக்கு கூட்டமும் இல்லைங்க. போயிட்டு நல்லா வந்து சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு நினச்சிட்டு தாங்க வந்து போனோம். உள்ளே போய் மூலவரை வந்து கும்பிட்டுட்டோம். ஒரு சுவரை கும்பிட்டுட்டு வரும்போது ஃபோன் வந்துருந்தது. நம்ம இந்த ஸ்டடி டேபிளாக வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, அது செட் பண்ணுறதுக்கு வந்து ஆள் வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்துருச்சு. அவசரமாக விளக்கு போட்டுட்டு கோயில் கூட சுற்றுறதுக்கு இல்லைங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸ்டடி டேபிள் வீட்டுக்கு வந்து அடுத்த நாளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்கன்னு வந்து சொன்னாங்க. ஆனால் வரவே இல்லைங்க. அப்புறம் தீபாவளி வந்துருச்சு. அப்புறம் வந்து மழையாக இருந்ததுனால எங்கே வருவாங்களோ வரமாட்டாங்களோன்ட்டு நாங்களும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தோம். வரேன்னு சொல்லிட்டு சரியான முறையில் ரெஸ்பான்ஸே வந்து பண்ணலை. அதுக்கப்புறம் மழையாக இருக்குதுன்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் என்னன்னு தெரியல, திடீர்னு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஃபோன் வந்தது. அப்புறம் இதையும் நம்ம விட்டுட்டோம்னா அப்புறம் போயிடுவாங்க. அப்புறம் திருப்பி அதுக்கு நம்ம ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கணுமேங்கிறனால அவசரமாக வந்துட்டோம். தீபாவளியும் சரி, கல்யாண நாளும் சரி, இந்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பாலாம் வந்து போகலங்க. ஏதோ சுமாராக தான் வந்து போச்சு. இது தீபாவளி அன்றைக்கி சாயங்காலமே அதை எடுத்த வீடியோ தான். பட்டாசுலாம் சும்மா நிறையலாம் கிடையாதுங்க. லாஸ்ட் இயர் வாங்கினது தான், இந்த வருஷம்லாம் வந்து வாங்கலை. இந்த வேறு இந்த கம்பி மத்தாப்பு, புஸ்வானம், அதுக்கப்புறம் இந்த சங்கு சக்கரம், மற்றபடி இந்த புதுசாக வந்த மாடல்லாம் வந்து நிறையெல்லாம் கிடையாதுங்க. 1-2 தான் இருந்தது. அதை மட்டும் சும்மா பசங்களுக்காக கொஞ்ச நேரம் அதை வெடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்துட்டோம். அன்றைக்கி பொழுது அப்படி தான் வந்து போச்சு. மேலே வந்ததுக்கப்புறமா வழக்கம் போல் என்னுடைய இந்த நைட் ரொட்டீன் வேலை தான் வந்து போயிட்டுருந்தது.
இது கல்யாண நாள் அன்றைக்கி எடுத்த ஸ்டில்ஸுங்க அதெல்லாம். நான் அன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோலேயே வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அதான் நான் சொன்ன மாரி கோயிலுக்கெலாம் போயிட்டு அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்துட்டோம். இவங்க தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க. வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னு நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகிடுச்சிங்க. அந்த 2 பாக்ஸும் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அவ்வளோ ஐட்டம் உள்ளே இருந்ததுங்க. நான் ஏதோ கம்மியாக தான் இருக்குன்னு வந்து நினச்சேன். அந்த நெட்டு, போல்ட்டுன்னு ஏகப்பட்ட ஐட்டம் அதுக்கு தேவையானது எல்லாமே அது உள்ளேவே வந்து வச்சுருந்தாங்க. வந்தவங்க அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து செஞ்சாங்கங்க. அதுக்கே 1 ஹவர் வந்து ஆயிடுச்சு அது செட் பண்ணுறதுக்கு. சாதனா குட்டியோட பிறந்தநாள் அன்னைக்கு போய் இதை நாங்கள் புக் பண்ணிட்டு வந்தோம். எங்களுடைய கல்யாண நாள் அன்னைக்கு இது வந்து செட் பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பியான ஒரு மெமரிஸ்ங்க, மறக்கவே முடியாது. இந்த பார்சல் இருக்கிறது என்னன்ட்டு வந்து நிறைய பேர் வந்து கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். கரெக்டாக வந்து சொல்லியிருந்தீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கப்புறம் இந்த ஸ்டடி டேபிளை வந்து காமிங்கன்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக வந்து நான் விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் ஒரு 1 ஆர் 2 டேஸில் வந்து அந்த விலாக் வந்துடும். இது நாங்கள் எங்கே வாங்கினோம், ஸ்டடி டேபிள், அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ப்ரைஸ் எவ்வளோ, அது எல்லாமே கண்டிப்பாக டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். இந்த 2மே வீட்டுக்கு வந்ததில் வந்து சாதனாக்கும் எனக்கும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்ததுங்க. ஏன்னா இதெல்லாம் எங்களோட ரொம்ப நாள் ஆசை, வாங்கணும்னு ஆசைப்பட்டது வந்து வந்துருச்சு வீட்டுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த விலாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். தீபாவளி அன்றைக்கி ஈவினிங், அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த கல்யாண நாள் அன்றைக்கி எடுத்த 1, 2 வீடியோஸ் தான் அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.